நெக்ஸ்ட்டுப்பா ஆமாம் ஸ்ட்ரெயிட் லைன் சிஸ்டம் பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட் வந்து என்ன அப்படின்னா, அடுத்த கான்செப்ட் வந்து என்னென்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகேவா? ஆமாம் 3.3 எக்ஸசைஸ் 3.3 கான்செப்ட் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா ஒன்றுமே இல்லை, டூ லைன்ஸோட கம்பைன் ஈக்குவேஷன். பாருங்கள், L1x + M1y + C1 = 0, L2x + M2y + C2 = 0 இருக்குல்ல. இந்த டூ, இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த டூ ஸ்ட்ரெயிட் லைனுடைய கம்பைன் ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்கிறோம். ஓகேவா? அப்போது இந்த L1x + M1y + C1 = 0, L2x + M2y + C2 = 0 ஆர் தி செப்பரேட் ஈக்குவேஷன். இப்போ என்னோடய கம்பைன் ஈக்குவேஷன் சொல்லும்போது அந்த செப்பரேட் இன்ட்டு செப்பரேட் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், L1x + M1y + C1 இன்ட்டு L2x + M2y + C2 = 0 இஸ் தி என்னது கம்பைன் ஈக்குவேஷன். இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன டேர்ம்லாம் வரும்னா x² டேர்ம் வரும், xy டேர்ம் வரும், y² டேர்ம் வரும், x டேர்ம் வரும், y டேர்ம் வரும், கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். ஓகேவா? இதில் கம்பைன் ஈக்குவேஷன் நீங்கள் ஃபைண்ட் பண்ணும்போது என்ன டேர்ம்லாம் வரும்னா x² டேர்ம், xy டேர்ம், y² டேர்ம், x டேர்மு, அடுத்தபடியாக ஒய் டேர்மு, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். ஓகேவா? x² டேர்மை ஏன்னு வச்சுக்கோங்க, xy டேர்மை 2hன்னு வச்சுக்கோங்க, y² டேர்மை பின்னு வச்சுக்கோங்க, x டேர்மை 2gன்னு வச்சுக்கோங்க, y டேர்மை 2fன்னு வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் டேர்மை cன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0 இஸ் தி ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட என்னது ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0. ஓகேவா? இப்போ இங்கே மறந்துடாதுங்க, x², y²க்கும் x²க்கும் இடையில xy டேர்ம் போட்டுக்கணும், y² அடுத்து x டேர்மு, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம், அடுத்து y டேர்மு, அடுத்து என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு என்னது 0. இப்போ ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0 இஸ் தி ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி என்னது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் டேர்மு, ஒய் டேர்மு, கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுவுமே இருக்காது. x² டேர்ம் இருக்கும், xy டேர்ம் இருக்கும், y² டேர்ம் இருக்கும். பாருங்கள், அப்போ ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுனுச்சு அப்படின்னா என்னுடைய ஈக்குவேஷன் ax² + 2hxy + by² = 0. ஓகேவா? இப்போ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன சொன்னோம், டூ லைன்ஸோட கம்பைன் ஈக்குவேஷன் தானே. அப்போ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா அதில் டூ லைன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதில் ஒன் லைனோட ஸ்லோப்பை M1 வச்சுக்கோங்க, அனதர் லைனோட ஸ்லோப்பை M2 வச்சுட்டிங்கன்னா அது ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ், ப்ராடக்ட்னா மல்டிப்ளை M1 × M2 = a/b. பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் ஃபார்ம்ல என்ன, M1 × M2 = என்னது a/b. சம் ஆஃப் தி ஸ்லோப்ஸ்னால் ஸ்லோப்ஸை ஆட் பண்ணணுமா, M1 + M2 = -2h/b. அப்போ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸ் வந்து a/b, சம் ஆஃப் தி ஸ்லோப்ஸ் வந்து என்னது -2h/b. அந்த ஸ்லோப்ஸை M1 × M2 வச்சிட்டிங்கன்னா M1 × M2 = a/b, M1 + M2 = என்னது -2h/b. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதில் டூ லைன்ஸ் இருக்கா, டூ லைன்ஸ்க்கு இன்பிட்வீன் ஆங்கிள்ஸ். அப்போ பாருங்கள், ஆங்கிள் பிட்வீன் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரோ த ஆரிஜின் ஃபார்முலா என்ன பாருங்கள், θ = tan 1 மாடுலஸ் ஆஃப் 2 × √h² - ab / a + b. ஓகேவா? ஆமாம், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் ஃபார்முலா என்ன, tan θ = மாடுலஸ் ஆஃப் 2 × √h² - ab / a + b. tan அனுப்பிச்சு அப்படின்னா tan 1 ஆயிரும். இப்போ θ = tan 1 ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 2 × √h² - ab / a + b. ஓகேவா? இது ஆரிஜினாக இருந்தாலும் சரி, இல்லை ஆரிஜினுடைய பாஸ் ஆகிட்டாலும் சரி, சேம் ஃபார்முலா தான். அதில் டூ லைன்ஸ் இருக்கா, அந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் பேரலாக இருக்குது அப்படின்னா என்ன கண்டிஷன் பாருங்கள், h² = ab. ஏன்னா டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட கம்பைன் ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்கிறோம். அந்த டூ லைன்ஸும் பேரலாக இருக்க கண்டிஷன் என்னென்னா h² = ab. இப்போ h² வந்து ஏபிக்கு ஈக்குவலாக இருந்தால் டூ லைன்ஸ் ஆர் பேரலல். அந்த டூ லைன்ஸும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னா a + b = 0. a + bனா x² டேர்மும் y² டேர்மையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 0 வரணும். ஓகேவா? a + b = 0, டூ லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர், h² = ab, h² = ab, டூ லைன்ஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர். ஓகேவா? நம்ம a + b = 0 மீனிங் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² + கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² = என்னது 0. ஆமாம், அதாவது x² டேர்ம் வந்து ஏன்னு சொல்கிறோம்ப்பா, xy டேர்ம் வந்து 2hன்னு சொல்கிறோம், y² டேர்மை bன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆமாம், x டேர்மை 2gன்னு சொல்கிறோம், y டேர்மை 2fன்னு சொல்கிறோம், கான்ஸ்டன்ட் டேர்மை cன்னு சொல்கிறோம். அதில் a + b = 0 இருந்தால் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் டூ லைன்ஸ்.
அடுத்து கண்டிஷன் ஃபார் ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் டு ரெப்ரசன்ட் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை பார்த்தோன்னே இது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன கண்டிஷன் பாருங்கள். அதாவது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா பாருங்கள். ஏபிசி ப்ளஸ் 2FGH மைனஸ் AF ஸ்கொயர் மைனஸ் PG ஸ்கொயர் மைனஸ் CH ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதில் வந்து ஆமாம் H ஸ்கொயர் ஜீன்னு இருக்கும்பா, மாற்றிக்கோங்க, CH ஸ்கொயர். ஏபிசி ப்ளஸ் 2FGH மைனஸ் AF ஸ்கொயர் மைனஸ் BG ஸ்கொயர் மைனஸ் CH ஸ்கொயர் ஈக்குவல் 0ங்கிறது கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்ன? ஏபிசி ப்ளஸ் 2FGH மைனஸ் AF ஸ்கொயர் மைனஸ் PG ஸ்கொயர் மைனஸ் CH ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன? பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 2 லைன்ஸோட கம்பைன் ஈக்குவேஷன். ஸோ கம்பைன் ஈக்குவேஷன் சொல்லும்போது செப்பரேட் ஈக்குவேஷன் இந்த செப்பரேட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷன், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது 2 லைன்ஸோட கம்பைன். ஸோ 2 ஸ்லோப்ஸ் இருக்கும், அதில் சம் ஆஃப் த ஸ்லோப்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸு, அடுத்த ஆங்கிள் பிட்வீன் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகேவா? ஆமாம், அதில் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 2 லைன்ஸ் வந்து பேரலாக இருக்கணும்னா கண்டிஷன் என்ன? H ஸ்கொயர் ஈக்குவல் டு AB. பர்பண்டிகுலர் இருக்கணும்னா A + B ஈக்குவல் டு 0. கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா ABC ப்ளஸ் 2FGH மைனஸ் AF ஸ்கொயர் மைனஸ் BG ஸ்கொயர் மைனஸ் CH ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்ஸோட சம்ஸ் எல்லாமே நம்ம என்ன தெளிவாக போட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.